ஒரு மனிதனுடைய மரணத்தோட அவனுடைய வாழ்க்கையும், பயணமும் முடிஞ்சிட்டதா தான் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, அந்த ஆன்மாவின் மரணத்திற்கு பின் ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கருட புராணம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி மரணத்துக்கு பின் இந்த ஆன்மா எங்க தான் போகும்? இறந்ததுக்கு பின் அந்த ஆன்மா பற்றற்று போகும் அப்படின்னா, நாம எதற்காக இறந்தவர்களுக்கு திதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? நாம கொடுக்கிற அந்த திதியும், பிண்டமும் அந்த ஆன்மாவுக்கு எப்படி போய் சேருகிறது? போற வழிக்கு புண்ணியம் சேர்த்துக்கோ அப்படின்னு நமது முன்னோர்கள் சொன்ன அந்த சத்தியமான வாக்கோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இத்தனை கேள்விகளுக்கும் கருட புராணத்தில் பகவான் விஷ்ணுவால கருடனுக்கு உபதேசிக்கப்பட்ட மரணத்திற்கு பின் ஒரு ஆன்மாவின் நெடுந்தூர பயணம் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து நாம அந்த கேள்விக்கான விடைகளை பார்ப்போம். இந்த பதிவை கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு சிறு தவறு கூட செய்ய துணியவே மாட்டான். அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். கருட புராணத்தின்படி ஒரு ஜீவன் மரணித்து விட்டால் அது நேராக யமலோகத்துக்கு போகணும். அந்த யமலோகம் அப்படிங்கிறது பூலோகத்திலிருந்து 86,000 காத தூரம் இருக்குமாம். ஒரு காத தூரம் அப்படிங்கிறது 16,000 கிலோமீட்டர். அதாவது 10 மைல் தூரம் கொண்டது தான் ஒரு காத தூரம். அப்ப 86,000 காத தூரம் அப்படிங்கிறது 13,76,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப சரியா ஒரு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யமலோகத்திலிருந்து யமதர்மராஜா 3 யம கிங்கரர்களை பூலோகத்திற்கு அனுப்பி வைப்பார். இந்த 3 யம கிங்கிரர் கருப்பு நிற உடை அணிந்து பார்த்தாலே ஒரு கோப கனலோட தான் இருப்பாங்க. இந்த யம கிங்கரர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்துல இறக்கும் எந்த ஒரு மனிதனுடைய உயிரையும் சூட்சம ரூபத்தில் யமதர்ம ராஜாவின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது தான் இந்த யம கிங்கரர்களோட வேலை. இப்ப யமதர்மராஜா அந்த ஜீவனுடைய ஆயுள் கணக்க சரிபார்ப்பாரு. சரியான முறையில ஆயுள் முடிஞ்சிருச்சா, சரியான ஆள தான் யமலோகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத சரி பார்ப்பாங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறம் யமதர்மராஜா சொல்லுவாராமா, மீண்டும் இந்த உயிரை அவன் இறந்த இடத்திற்கே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். இன்றிலிருந்து சரியாக 12 நாட்கள் முடிந்த பின்பு இந்த ஜீவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று யம கிங்கரர்களிடம் கட்டளையிடுவாராம் யமதர்மராஜா. இப்ப யம கிங்கரர்கள் அந்த ஜீவன அவன் வாழ்ந்த இடத்திற்கே கொண்டு வந்து விட்டு விடுவார்களாம். யம கிங்கரர்களால் விடப்பட்ட அந்த அவன் இறந்த உடலுக்குள் எப்படியாவது உள்ளே புகுந்து விட வேண்டும் என்று துடிக்குமாம். இவ்வளவு நாள் வாழ்ந்த அந்த உடலுக்குள் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று தவியாய் தவிக்குமாம் அந்த ஜீவன். அப்ப அந்த உறவினர்கள் அந்த இறந்து போன உடலுக்கு தீயிட்டு எரிக்கும்போது அதை பார்த்து அந்த ஜீவன் 10 முழ உயரத்தில் நின்று கொண்டு ஓ என்று அழுது துடிக்குமாம். இந்த கட்டத்துல ஆத்மாக்கள் 2 வகையா இருக்கும். அதாவது நல்லவற்றை செய்து நல்ல புண்ணியங்களை சேர்த்து வைத்த புண்ணிய ஆத்மா, பாவங்களை செய்து பாவங்களை சேர்த்து வைத்த பாவ ஆத்மா என்று 2 வகை ஆத்மா இருக்குமாம். அப்படி புண்ணியம் செய்த அந்த ஆத்மா தன் உடல் எரிக்கப்படுவதை பார்த்து வருத்தப்படாமல் தன் உடல் எரிக்கப்படுவதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுமாம். ஆனா பாவங்கள் செய்த பாவ ஆத்மா தன் உடல் எரிக்கப்படுவதை பார்த்து ஐயையோ நம்மளோட உடல் எரிக்கப்படுகிறதே என்று தவியாய் தவிக்குமாம். அதனாலதான் நாம் வாழும் காலத்திலேயே ஆத்மா என்றால் என்ன, உடல் என்பது என்ன அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க நம்ம கத்துக்கணும். இதன் மூலமா ஆன்மீக சொற்பொழிவுகள்ல நாம் ஆத்மானா என்ன, புண்ணிய ஆத்மானா என்ன, புண்ணியம் செய்வதனால என்ன நடக்கும், பாவம் செய்வதனால அந்த கர்மங்கள் எவ்வாறு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்மாவும் உடலும் வேறு வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மூலமா ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இந்த உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்குது. இல்லைன்னா தான் உடல் எரிக்கப்படுவதை தானே நிரந்தரமாக அழிவதாக நினைத்து அந்த ஆத்மா கதறி அழுகும். இப்போ உடல் எரிந்து ஒவ்வொரு பாகமும் சாம்பல் ஆன உடனேயே அந்த ஆன்மாவுக்கு பற்று அப்படிங்கிறது நீங்கிரும். அப்போ இறந்த அந்த ஜீவன் பிண்டத்தால் ஆன ஒரு சரீரமாக மாறிடுமா. அதாவது கை கால்கள் இல்லாம ஒரு பிண்டமான சரீரமா மாறிடும். ஆனா அந்த பிண்டமான உருவம் எப்போதுமே பிண்டமாக இருக்காது. இதற்கான உறுப்புகளும் வளர்ந்து ஒரு உருவமாக வளருமா. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்த ஆத்மாவுக்கு 10 நாட்களும் பிண்டம் போடணும்.
இறந்தவர்களுடைய மகனோ அல்லது பிண்டம் போட தகுதியானவர்களோ அவங்க பிண்டம் போட ஆரம்பிக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிண்டம் போட போட அந்த பிண்டத்தால் ஆன ஜீவனுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக வளர ஆரம்பிக்குமா. அதாவது முதல் நாள் போடும் பிண்டத்தால் தலை உண்டாகும், 2வது நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும், 3வது நாள் போடும் பிண்டத்தால் மார்பும், 4வது நாள் போடும் பிண்டத்தால் வயிறும், 5ஆம் நாள் போடும் பிண்டத்தால் உந்தியும், 6ஆம் நாள் போடும் பாகத்தால் பின்பாகமும், 7ஆம் நாள் போடும் பிண்டத்தால் குய்யமும், 8ஆம் நாள் போடும் பிண்டத்தால் தொடைகளும், 9ஆம் நாள் போடும் பிண்டத்தால் கால்களும், 10ஆம் நாள் போடும் பாகத்தால் உடல் முழுவதும் உண்டாகும். இப்படி பிண்டத்தால் ஆன சரீரம் முழுமை அடைஞ்சிட்டாலும் அந்த ஜீவனால பேச முடியாது. அது பேசினாலும் யாருக்குமே கேட்காது. இப்படி 10 நாளும் பிண்டம் வாங்கின அந்த ஜீவன் அவர்கள் இறந்து போன வீட்டு வாசல் முன்னாடியே நிக்குமா. அதாவது அவங்க வீட்டுக்கு வர உறவினர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள் அப்படிங்கிறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஏங்குமா. அப்படியே பசியாலும் தாகத்தாலும் ரொம்ப வருத்தப்பட்டு செய்வதறியாமல் திகைத்து நிக்குமா. இப்படி 10 நாட்களும் கழிஞ்சதுக்கு அப்புறம் 11வது நாளுக்கப்படுகிற அத்தனை சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவன் நிரந்தரமாக இந்த பூவுலகத்திலிருந்து யமலோகத்துக்கு பயணம் செய்யுமாம். 11வது நாள் அந்த யம கிங்கரர்கள் பாசக்கயிற்றோடு வந்து விடுவார்களாம். அந்த ஜீவனை பாசக்கயிற்றால் கட்டி யமலோகம் செல்ல பயணப்பட ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை அந்த ஜீவன் நிறைய புண்ணியங்கள் செய்த ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் அந்த 11வது நாள் அந்த ஆத்மாவை அழைச்சிட்டு போக ஒரு புஷ்பக விமானமோ அல்லது ஒரு வெண் குதிரையோ வருமா. அதுல ஏறி ரொம்ப சுகமா மேலோகத்திற்கு சென்று விடலாம். ஆனா ஒருவேளை இந்த ஆன்மா நிறைய பாவங்கள் மட்டுமே செய்திருந்தாலோ அல்லது பாவங்கள் புண்ணியங்கள் இரண்டும் கலந்த மாதிரி செய்திருந்தாலோ அந்த பாவ ஆத்மா படும் பாட்டை என்னவென்று பார்க்கலாம். இறந்த அந்த ஆத்மா முதல் முறையாக அந்த 86,000 கிலோமீட்டர் காத தூரத்தை உடனே சென்று போய் பார்த்துச்சு இல்லையா. ஆனா இப்ப யமலோகத்துக்கு போகிறதுக்கு உடனே அந்த மாதிரி சேர முடியாது. இப்ப இந்த 86,000 காத தூரத்தையும் அந்த ஆன்மா நடந்தே செல்ல வேண்டும். அப்படி ஒரு நாளைக்கு 247 காத தூரம் நடந்து செல்லும் பொழுது யமலோகம் சென்று சேருவதற்கு 1 வருடம், அதாவது 367 நாட்கள் ஆகும். இப்படியான அந்த யமலோக பயணம் அவ்வளவு சுலபமானது அல்ல. அந்த ஆத்மா தான் செய்த கர்மாக்களுக்கு ஏத்த நிறைய நரகங்களை கடந்து கடந்துதான் யமலோகத்துக்கு போய் சேர முடியும். இப்படி ஆன்மா யமலோகம் நோக்கி பயணப்படும் போது அதற்கு பற்று இல்லை என்று ஆனதுக்கு அப்புறம் எதற்காக இந்த பூலோகத்துல அந்த ஆன்மாவுக்கு மாதம் மாதம் நாம் பிண்டம் கொடுக்கிறோம், மாசிக திதின்னு ஒண்ணு கொடுக்கிறோம். அது எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த பூலோகத்துல அந்த ஆன்மாவுடைய மகனோ அல்லது உறவினர்களோ அந்த ஆன்மாவின் பெயரை சொல்லி கொடுக்கப்படும் பிண்டமானது போற வழியில அந்த ஆன்மாவுக்கு போய் சேரும். அது எப்படி போய் சேருங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த யமலோகம் போற வழி அடர்ந்த காடுகளா இருக்கும், முட்கள் நிறைந்த காடுகள். அந்த ஆன்மா நடந்து போற பாதை ரொம்ப கரடு முரடா இருக்குமாமா. ஆனா பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடும் கிடையாது, தாகம்னு சொன்னா தண்ணியும் கிடையாது. அப்படியான துன்பமான பயணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாதையை கடந்து போகுமா அந்த ஜீவன். இந்த துன்பமான சூழ்நிலையில அந்த ஜீவன் தன்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகன்கள் என்று எல்லாரையும் நினைத்து வருத்தப்படுமாம். அதே மாதிரி தன்னுடைய கடந்த காலத்தை, அதாவது வாழ்ந்த காலத்தை நினைச்சு பார்க்குமா. நாம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோம், நாம எவ்வளவு உறவினர்களோட வாழ்ந்து வந்தோம், நாம எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்து வந்தோம். ஆனா இந்த சமயத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற உண்மையையும், நாம சேர்த்து வச்ச எந்த ஒரு சொத்தும் நம்மளை காப்பாத்த முன் வரலையே அப்படிங்கிற உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுது புலம்புமா. தான் வாழ்ந்த காலத்துல தான் செய்த தவறுகள், கர்மாக்கள் அப்படிங்கிற எல்லாமே அந்த ஜீவனுக்கு ஞாபகம் வருமாம். என்கிட்ட தானம் தர்மம் செய்ய வேண்டிய அளவுக்கு பணம் இருந்தாலும் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம போயிட்டேனே, எத்தனை பேரை நான் ஏமாத்தி பிழைச்சிருக்கிறேன், எவ்வளவு உறவினர்களை நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன், இறைவன் அப்படிங்கிற ஒருத்தரையே நான் மறந்துட்டு எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கேன்.
இப்படி தான் செய்த எல்லா பாவத்தையும் நினைச்சு ரொம்ப கதறி அழுகுமாம். அப்படி புலம்பும்போது அந்த யம கிங்கரர்கள் இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? இன்னும் நீ என்னென்ன தவறுகள் செய்திருக்க அப்படின்ட்டு அத சொல்லி சொல்லி காட்டி தன்னோட ஆயுதங்களால அந்த ஜீவனை போட்டு வாட்டி வதப்பாங்களாமா. மடையனே, இந்த பூவுலகத்தில் நீ வாழும்போது ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்தை செய்ததுண்டா? பிறர் பொருளை ஏமாற்றி பற்றினாய். ஏதாவது தானம் தர்மம் செய்திருக்கியா? ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாய். பணம் பணம் என்று பேயாய் அலைந்தாய். உன் மனைவி மக்கள் சுற்றத்தாரை நம்பி இருந்தாய். இப்போது உனக்கு யார் துணை வருவார்? எங்களிடம் நீ படும் பாடு உன் பாவத்திற்கான தண்டனையே. அப்படின்னு சொல்லி பாச கயிற்றாலையும் முசர்வத்தாலையும் அடித்து சித்திரவதை செய்வார்களாம். அடியை தாங்க முடியாமல் அந்த பாவ ஆத்மா தான் செய்த தவறை நினைத்து அழுது கொண்டே போகுமாம். இந்த யமலோக பாதை அப்படிங்கிறது அந்த ஜீவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏத்த மாறுபடுமாம். இப்படி முட்களின் பாதையில் பசிதாகத்தோடு பயணம் செய்த அந்த ஆன்மாவானது 30வது நாள் யாமியம் அப்படிங்கிற ஒரு நரகத்தை அடையுமா. இந்த நரகத்துல பிரேதங்கள் கூட்டம் கூட்டமா இருக்குமா. பிணங்கள் குவியல் குவியலாக இருக்குமா. இப்ப இறந்த 30 நாள் ஆனவுடன் பூலோகத்துல அவருடைய மகன் அவருக்கு மாசிக பிண்டம் வைப்பார் இல்லையா, அந்த பிண்டத்தை வாங்கிக்கிறதுக்காக அந்த ஜீவனை மறுபடி விடுதலை செய்வாங்க யம கிங்கரர்கள். அந்த ஒரு நாள் மட்டும் தனக்காக வைக்கப்பட்ட அந்த பிண்டத்தை அந்த ஜீவன் அவசர அவசரமா சாப்பிடுமா. 30 நாளும் பசியோடும் தாகத்தோடும் இருந்திருக்கு. அப்ப அத சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு எங்க நிறுத்துனாங்களோ, அதாவது யாமியம்ங்கிற நரகத்துல நிறுத்துனாங்க இல்லையா, அந்த நரகத்துக்கு போய் சேருமா. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த ஜீவன் தன் மகனால் வைக்கப்படுகிற மாசிக பிண்டத்தை புசிக்க பூலோகம் வரும். அதனாலதான் மாசம் மாசம் இறந்தவர்களுக்கு நாம் மாசிக பிண்டம் வைக்கிறோம். அந்த ஜீவன் சாப்பிட்டு அது சந்தோஷப்படும் போது அந்த புண்ணியத்தோட பலன்கள் பிண்டத்தை வைத்த அந்த மகன்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் போய் சேருமா. இப்படி 1 மாத காலம் யாமியம் அப்படிங்கிற நரகத்துல அந்த ஜீவன் கஷ்டங்களை அனுபவிக்கும். அடுத்தது 2வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப பயணம் அடர்ந்த காட்டின் வழியா போகணுமா. இப்படி அந்த அடர்ந்த காட்டின் வழியா பயணம் செய்யும் போது அந்த ஜீவனை யம கிங்கரர்கள் கொடுமை செய்துகிட்டே வருவாங்களாம். அந்த ஜீவன் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே வருவாங்களாம். இப்படியே போய் 3வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சௌரிங்கிற இன்னொரு நரகத்தை அடையும் அந்த ஜீவாத்மா. இந்த நரகத்துல கடுமையான குளிர் நிலவுமா. அந்த குளிர்ல நடுங்கிட்டே அந்த ஜீவன் தன்னோட பயணத்தை தொடங்குமா. இங்க அந்த ஜீவன் தன்னுடைய வாழும் காலத்துல யாருக்காவது வஸ்திர தானமோ இல்லைன்னா கம்பளி தானமோ செய்திருந்தா இந்த கட்டத்துல அந்த ஜீவனுக்கு வஸ்திரமோ இல்லைன்னா கம்பளியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வழியிலேயே 4வது மாதம் முடிஞ்சிரும். 4வது மாத மாசிக பிண்டத்தை புதிச்சுக்கிட்டு அடுத்து அந்த ஜீவன் போற பட்டணம் பேர் என்னன்னா குரூரபுரம். இங்கேயும் தன்னோட பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவிச்ச அந்த ஜீவன் அந்த 5வது மாசிக பிண்டத்தை புசிச்சுக்கிட்டு அடுத்து கிரஞ்சன் அப்படிங்கிற நரகத்தை அடையுமா. இங்கேயும் வழிகளோடையும் ஓலத்தோடையும் தன்னோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு 6வது மாசிக பிண்டத்தை சாப்பிடும் அந்த ஜீவன். அதற்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் அந்த ஜீவனை விடுவாங்களாமா அந்த யம கிங்கரர்கள். எதற்காக ஓய்வெடுக்க விடுகிறார்கள் என்று கேட்டால் அதற்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு விஷயமே இருக்கு. இந்த 6வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்ட அந்த ஜீவன் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பாதையை கடக்க வேண்டி இருக்கும். அப்படி அந்த பயங்கரமான பாதையை கடந்ததுக்கு அப்புறம் வைதரணி அப்படிங்கிற நதியை அடையும். இந்த வைதரணி நதிங்கிறது நீரால நிரப்பப்பட்ட நதி கிடையாது. முழுக்க முழுக்க இரத்தத்தாலும் சீலாலும் நிரப்பப்பட்ட அந்த நதியானது தாங்க முடியாத ஒரு துர்நாற்றத்தோடு மனம் வீசக்கூடிய அந்த நதியை கடப்பதற்கு மிகவும் படாத பாடு படுமாம் அந்த ஜீவன். இதோட நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 யோசனை நீளம். அதாவது 1 யோசனை அப்படிங்கிறது ஏறத்தாழ 4 மைலிலிருந்து 9 மைல் தூரம் கொண்டது. அவ்வளவு பெரிய இந்த நதிய அந்த பாவப்பட்ட ஆத்மா நடந்து கடந்து போயே ஆக வேண்டுமாம். அதே மாதிரி அந்த வைதரணி நதியில பார்க்கறக்கு மிகவும் பயங்கரமான 10,000க்கும் மேற்பட்ட படகோட்டிகள் அந்த நதியிலேயே இருப்பாங்களாம்.
எதுக்குன்னா, அந்த பாவப்பட்ட ஜீவன் கிட்ட அந்த படகோட்டிகள் கேக்குமாம். "ஜீவனே, நீ வாழும் காலத்தில் ஏதாவது கோதானம் செய்திருக்கிறாயா?" அப்படின்னு கேக்குமாம். அப்படி ஒரு வேளை அந்த ஜீவன் தான் வாழும் காலத்தில் கோதானம் செய்திருந்தால், அந்த பசு சூட்சும ரூபத்தில் அந்த பாவம் செய்யப்பட்ட ஜீவாத்மா முன்னாடி வந்து நிக்குமாம். அப்படி நிக்கும்போது, அத பார்த்த அந்த படகோட்டிகள், இந்த ஜீவன் அந்த நதிய கடக்கிறதுக்கு உதவி செய்வார்களாம். ஒருவேளை அப்படி எந்த ஒரு தானமும் செய்யல அப்படின்னா, அந்த வைதரணி நதியில அந்த ஜீவன தள்ளி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அந்த துர்நாற்றம் நிறைந்த, அந்த இரத்தமும் சீலும் நிறைந்த அந்த நதிய நீந்தியே கடக்கணுமாம் அந்த பாவம் செய்யப்பட்ட ஜீவன். ஒருவேளை இந்த பாவம் செய்த ஜீவாத்மாவின் மகனோ அல்லது மகளோ இவருடைய பெயரை சொல்லி கோதானம் செய்துவிட்டால், அந்த புண்ணியம் கூட இந்த ஜீவனுக்கு வந்து சேர்ந்து, இந்த வைதரணி ஆற்றை கடக்க உதவுமாம். முதல்ல கோதானம் அப்டின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். கோதானம் அப்படிங்கிறது, ஏதோ ஏனோதானோ அப்படின்னு குடுக்காம, உண்மையாவே கஷ்டப்படுகிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து, இந்த இடத்துல ஒரு ஜாதி, மதம் எல்லாவற்றையும் கடந்து, ஒரு உண்மையான ஒரு ஏழையை கண்டுபிடித்து, அவர்களுக்கு பசுமாட்டை தானம் செய்வதன் மூலமாக கிடைக்கும் புண்ணியமே கோதான புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. கோதானம் செய்யும்போது, பசுதானத்தை குடுப்பவர்கள் உண்மையாவே பசுவை வளர்க்கக்கூடியவர்களா? இல்லை பசுமாட்டை கொடுமைப்படுத்துவார்களா? அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுட்டு தான் குடுக்கணும். ஏதோ கடமைக்கு நாம இன்னைக்கு கோதானம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காம, அந்த பசுவும் நல்லபடியாக அந்த வீட்டில் வாழ வேண்டும். இல்லையென்றால், அந்த பசு நாம் குடுத்த இடத்தில் அது கஷ்டப்பட்டுனா, அந்த பாவமும் அந்த ஜீவாத்மாவுக்கு தான் வந்து சேரும். அதனால ஒரு பசுவை தானம் செய்யும்பொழுது, அந்த வீட்டில் உள்ளவர்களின் குணநலன்களை தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். நெறைய பேர் பசு தானம் செய்யும் பொழுது, விசாரிக்காமல் கொடுக்கும்போது, இந்த பசுமாடுகள் பல இடங்களுக்கு இறைச்சிக்காக அனுப்பப்படுகிறது. கண்டிப்பாக இது ஒரு ஜீவாத்மா செய்யும் அனைத்து பாவங்களை விட இது மிகப்பெரிய பாவத்தின் கணக்கில் சேரும். அதனால் பசுதானம் செய்பவர்கள் கண்டிப்பாக பசுகள் நன்றாக வாழக்கூடிய ஒரு வீட்டில் தான் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த ஆத்மாவானது வைதரணிங்கிற ஆற்ற கடந்து விசித்திரன்கிற ஒரு நரகத்த அடையுது. அப்பொழுதும் 7வது மாச பிண்டகத்தை சாப்பிடும் காலம் வரும். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த 7வது மாச பிண்டகத்தை சாப்பிட முடியாது. இந்த நரகத்துல பேய்களாலும், பூதங்களாலும் நிரம்பி காணப்படும். இந்த ஜீவன் தான் வாழும் காலத்துல அன்னதானமோ, நீர்தானமோ, மோர்தானமோ ஏதாவது கொடுத்திருந்தால், இந்த 7வது மாத பிண்டகத்தை சாப்பிட்டு கொஞ்சமாவது பசியும், தாகத்தையும் தீர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த ஜீவன் எந்த ஒரு அன்னதானமும், நீர்தானமும் செய்யாம இருந்திருந்தால், அந்த பிசாசுக்கள் வந்து, "மூடனே! நீ வாழும் காலத்தில் அன்னதானம் எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டாய். தாகம் அப்படின்னு வந்தவங்களுக்கு ஒரு நீர் கூட நீ கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட உனக்கு உன் மகன்கள் கொடுக்கும் மாசிக பிண்டம் எதற்கு?" அப்படின்னு சொல்லி அந்த பேய்களும், பிசாசுக்களும் இந்த ஜீவனுக்கு வைக்கப்படும் மாசிக பிண்டத்தை எடுத்து பிடுங்கி சாப்பிட்டு விடுமாம். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வாழும் காலத்துல அன்னதானமோ, நீர்தானமோ செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இப்படி நம்ம செய்யற அன்னதானம், நீர்தானம் எல்லாமே நாம போற வழிக்கு நமக்கே உதவி செய்யும். அதாவது யமலோகம் போற வழியில நாம செய்யற புண்ணியங்கள் நமக்கே வந்து சேரும். இப்படி அந்த ஜீவன் பயணம் செய்யற வழியில தனக்கு உண்டான பாவத்துக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டு பயணம் செய்துகிட்டே இருக்கும். அடுத்து அந்த ஜீவன் பக்குவ பதம் அப்படிங்கிற ஒரு நரகத்த அடையும். அங்கு 8வது மாசிக பிண்டகத்தை உண்ணும். அடுத்து துக்கதம் அப்படிங்கிற ஊரை அடைந்து, அங்கு 9வது மாசிக பிண்டத்தை புசிக்கும். அங்கிருந்து நடந்தே சென்று நாத கிராந்தம் அப்படிங்கிற நரகத்த அடையுது. அங்கு 10வது மாச பிண்டத்தை புசிக்கும். அதற்கப்புறம் அதப்தம் அப்படிங்கிற ஊர அடையும். அங்கு 11வது மாச பிண்டத்தை உண்ட பின் சீதாப்ரம் அப்படிங்கிற நகரத்த அடைஞ்சு, அங்கு தன்னுடைய இறுதி 12வது மாச பிண்டத்தை உண்ணும். அதாவது அந்த ஜீவனுடைய மகனோ, உறவினர்களோ செய்யக்கூடிய வருடாந்திர பிண்டத்தை உண்டு, கடைசியா வைவஸ்வத பட்டினம் அப்படிங்கிற நரகத்த அடைஞ்சு, அந்த வைவஸ்வத பட்டினம் தான் யமபுரி அப்படின்னு சொல்லப்படுது.
அந்த யமபுரிக்கு நுழையறதுக்கு முன்னாடி அந்த ஜீவன் தன்னுடைய பிண்ட சரீரத்தை ஒரு கட்டை விரல் அளவுள்ள ஒரு வடிவம் பெறுமாம். அப்படி யமபுரி செல்லும் அந்த ஆத்மா ஒருவேளை புண்ணியம் செய்திருந்தால் அந்த யமபுரி ரொம்ப அழகான ஒரு இடமா தெரியுமாம். ஒருவேளை புண்ணியங்கள் நிறைய செஞ்சிருந்தா அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த யமபுரிய பார்த்து எந்த ஒரு பயமும் வராதாமா. அந்த யமபுரியில கந்தர்வர்களும் யக்ஷர்களும் இருப்பார்களாம். அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான பிராணிகளும் இருக்குமா. அது கூட இப்படி பயணம் செய்து வர ஜீவனோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து யமதர்மருக்கு கூறுவதற்காக 12 சிரவணர்கள் இருப்பார்களாம். இந்த சிரவணர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா ஒரு ஜீவன் செய்கிற பாவம் புண்ணிய கணக்குகளை கொடுப்பவர்களே இந்த சிரவணர்கள் தான். அப்போ அந்த பூலோகத்துல வாழும் காலத்துல அந்த சிரவணர்களை பூஜை செய்து வந்திருந்தால் அந்த சிரவணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜீவாத்மா செய்த புண்ணியங்களை மட்டும் அந்த யமதர்மருக்கு எடுத்து சொல்லுவாங்களாம். பாவ காரியங்களை சொல்லாம விட்டுருவாங்களாம். ஏன்னா யார் ஒருவர் சிரவணர்களை வணங்கி வருகிறார்களோ அவர்களை பாவங்களும் கர்மாக்களும் செய்ய சிரவணர்கள் விடமாட்டார்களாம். அவர்கள் மனசை திருத்தி நல்வழிப்படுத்திடுவார்களாம். அப்படி அந்த சிரவணர்கள் அந்த ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சித்திரகுப்தனும் அந்த ஜீவனுடைய பாவ கணக்கு வழக்குகளை சொல்லிடுவாரு. இதை எல்லாத்தையும் கேட்டு அந்த யமதர்மராஜா 3 கிங்கரர்கள் மூலமாக அந்த ஜீவாத்மாவுக்கு தண்டனையை நிறைவேற்றுவாராம். தண்டனை எப்படி இருக்கும்னா, ஒருவன் எந்த உறுப்பால் பாவங்கள் செய்தானோ அந்த உறுப்பு மூலமாகவே அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இப்படிதான் இறுதியா யமபுரிக்கு அந்த ஜீவன் போய் சேர்ந்து தன்னுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த ஜீவன் தன்னுடைய தண்டனைகளை அனுபவிக்க ஆரம்பிக்குமாம். இதுதான் கருட புராணத்தில் சொல்லப்பட்ட மரணத்திற்கு பின்னான ஒரு ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நாம பண்ற புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த பூலோகத்துல வாழலையே, நாம என்னதான் புண்ணியங்கள் செய்தாலும் நாம் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம செய்யற புண்ணியம் இந்த பூலோகத்துல நமக்கு துணை இருக்காட்டியும் ஒரு மனிதன் முக்தி அடைய அவன் செய்த புண்ணியங்களே அவனுக்கு துணை நிற்கும். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பணம் நம்முடன் வருவதில்லை. நாம் செய்த புண்ணியங்கள் நம்மளை பல இடத்திலிருந்து அந்த புண்ணியங்கள் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆன்மாவின் பயணத்தின் மூலம் பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஆன்மீக கதைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.